மேனேஜரை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாலே போதும், வாழ்க்கை ஓடிடும் நினைக்கிறீங்க. உண்மையில பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் உங்களை மேனேஜ் பண்ணல, நீங்க தான் உங்க மேனேஜர்களை மேனேஜ் பண்றீங்க. இன்டெலிஜென்ட்டா மேனேஜ் பண்றவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, அவ்வளவுதான். இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை உங்களை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்று மேனேஜரையும் மேனேஜ்மெண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜ்மெண்ட்ல நீங்களே அதை பத்தி கன்வின்ஸ் ஆயிட்டு, இப்படித்தான் இந்த அன்கான்ஷியஸ் ஃப்ளோ ஆஃப் லைஃப் நடக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பதை மற்றவங்களுக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னாலே நீங்க கான்சியஸா இருக்க வேண்டிய தேவையில்லாமல் போறதுனால, கிரியேட்டிவா அவேரா உயிர்ப்போடு நீங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லாமல் போறதுனால ஆட்டோ பைலட் மூட்லயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுறோங்க. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனக மா கர்ம பலஹேதுர் பூர்மா தே சங்கோஸ்துவ கர்மணி. செயலிலே முழுக்க கான்சியஸா இயங்க துவங்கினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எத்தனை இடங்களிலே உணர்வற நிலையில் நீங்க வாழறீங்கன்னு புரிஞ்சிருங்க. எத்தனை இடத்துல உணர்வற நிலையில் அன்கான்சியஸா வாழறீங்கன்னு புரிஞ்சாலே கான்சியஸா செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க.